வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி சவாலை முறியடிக்க வீட்டிலிருந்து வேலை வெளியாகும் பல முக்கிய தீர்மானங்கள். நாட்டில் மின் விநியோகத்தில் சிக்கல் ஏற்படுமா? எரிசக்தி அமைச்சு விளக்கம். அரிசி விலையில் மாற்றமா? வெளியான அதிரடி அறிவிப்பு. வாரந்தோறும் புதன்கிழமை அரசு விடுமுறை. இலங்கைக்கு மீண்டும் ஒரு பொருளாதார அதிர்ச்சி. எரிபொருள் விலையில் நேரடி தாக்கம். ஈரான் போருக்கு மத்தியில் உற்று நோக்கப்படும் ட்ரம்பின் சீன விஜயம். தென்சீன கடல் விவகாரம். சீனாவின் உரிமை கோரல்களை நிராகரித்த பிலிப்பைன்ஸ். 90 மில்லியன் மக்களின் உயிருக்கு ஆபத்து. ஈரானிய தூதுவர் கண்டனம். தொடர்வன விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய எரிசக்தி சவால்களை முகாமித்துவம் செய்து நாட்டின் பொருளாதாரத்தை சீராக முன்னெடுப்பதற்கான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. நாட்டின் வலுசக்தி அமைப்பை உறுதிப்படுத்தி அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்வைப்பதே அரசாங்கத்தின் தற்போதைய முதன்மை நோக்கம் என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். குறிப்பாக கல்வி, சுகாதாரம், சுற்றுலா, மீன்பிடி, விவசாயம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் போன்ற துறைகளுக்கு முன்னுரிமை அளித்தல், குறைந்தபட்ச எரிபொருள் நுகர்வுடன் சேவைகளை தொடர நிபுணர் குழுக்களிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை கருத்தில் கொண்டு அரசு துறையில் சில மாற்றங்களை கொண்டுவர ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை வழங்குவதன் மூலம் எரிசக்தி நுகர்வை கட்டுப்படுத்தல், அத்தியாவசியமற்ற பிரிவுகளில் வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைமை அறிமுகப்படுத்துதல், ஊழியர்களை பணிக்கு அழைப்பது குறித்து தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரம் அந்தந்த நிறுவன தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அரசு வைபவங்களை தற்காலிகமாக நிறுத்தல், அதேவேளை வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறைமை குறித்து நிலவும் குழப்பங்களுக்கு போது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன விளக்கம் அளித்துள்ளார். அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசு தீர்மானமாக அவதானம் செலுத்தி வருகின்ற போதிலும் அது குறித்து இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களின் வினைத்திறன் பாதிக்கப்படாத வகையில் அந்த நடவடிக்கையை எங்கனம் அமல்படுத்துவது என்பது குறித்து விரிவான ஆய்வுகள் மற்றும் துறைசார் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன. முறையான தீர்மானம் எட்டப்பட்ட பின்னரே உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். தினசரி எரிபொருள் நுகர்வை முகாமித்துவம் செய்ய QR குறியீட்டு முறையிலும் மேலும் முறைமைப்படுத்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் டிஜிட்டல் விவகார அமைச்சு இணைந்து செயல்பட உள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் சிறு தொழில்முனைவோரும் மானிய முறைகளின் மூலம் வசதிகளை வழங்க ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளார். அரசாங்கம் எடுக்கும் இந்த அவசர நடவடிக்கைகள் குறித்து தனியார் துறைக்கும் தெளிவுபடுத்தப்பட உள்ளது. நாட்டில் மின்சார விநியோகத்தில் தற்போது எந்தவித சிக்கல்களும் அடையாளம் காணப்படவில்லை என எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. மழைவீழ்ச்சி குறைவு மற்றும் நிலக்கரி இறக்குமதி தாமதம் குறித்து அச்சங்களுக்கு மத்தியில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எரிசக்தி பிரதி அமைச்சர் அர்கம் இல்யாஸ் மின்சார விநியோகத்தை பாதிப்பின்றி முன்னெடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக மின்சார வளங்களை சீராக பகிர்ந்தளிக்க QR குறியீட்டு அடிப்படையிலான முறைமை பயன்படுத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில கப்பல்கள் மே 26 வரை கால அவகாசம் கோரியுள்ள போதிலும் ஏனைய நிலக்கரி தொகுதிகள் ஏற்கனவே நாட்டை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படாது என அவர் உறுதிபட குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திடம் 3 மாதங்களுக்கு தேவையான அளவு அரிசி கையிருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அரசின் விலை அதிகரிக்கப்படாது எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அரசு விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தீர்மானித்துள்ளது. அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.
மத்திய கிழக்கின் போர்ச்சூழலால் ஏற்படக்கூடிய எரிபொருள் விநியோக தாக்கங்களை எதிர்கொள்வது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் மாலை விசேட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பிரதமர், அமைச்சர்கள், அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு திணைக்களங்களின் பிரதானிகள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்க இந்த கூட்டத்திலே இந்த முக்கிய முடிவு எட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அரசு விடுமுறை தினமாக அமையும். பாடசாலை, பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றங்களுக்கு புதன்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், துறைமுகம், நீர் விநியோகம் மற்றும் சுங்கம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் எந்தவித தடையுமின்றி வழமை போல் இயங்கும். இந்த விடுமுறை நடைமுறையை தனியார் துறையினரும் பின்பற்றுவது குறித்து உத்தேசிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கினால் சனி, ஞாயிறு என தொடர்ச்சியாக 3 நாட்களும் அரசு நிர்வாகம் முடங்கக்கூடும் என்பதாலே முறையான மதிப்பீட்டின் அடிப்படையில் வாரத்தின் நடுப்பகுதியான புதன்கிழமை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் விளக்கம் அளித்துள்ளார். எரிபொருள் சிக்கனத்தை முன்னிட்டு அரசால் நடத்தப்படும் அனைத்து நிகழ்வுகளும் மறு அறிவித்தல் வரை உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் எதிர்காலத்தில் பாதுகாப்பை கருதியே இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கை மீண்டும் ஒருமுறை பாரிய பொருளாதார மற்றும் எரிசக்தி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்துள்ள அவர், தற்போதைய அரசு இந்த நிலைமையை சரியாக கையாள தவறினால் அதன் சுமை ஒட்டுமொத்த மக்கள் மீது சுமத்தப்படும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பொருளாதார அழுத்தங்களையும் மின்சாரம் மற்றும் எரிசக்தி விநியோகத்தில் பலவீனத்தையும் எதிர்கொண்டுள்ள இலங்கை சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த பதிவில் பல விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ள நாமல், ஹார்முஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல் மார்க்கங்கள் முடக்கப்படும் அபாயம் உள்ளதால் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரித்து வருகின்றன. இது இலங்கை உள்நாட்டு எரிபொருள் விலைகளிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் இலங்கையின் மின்சார உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் இறக்குமதியை பாதிக்கும். இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள அரசு முறையான மற்றும் முன்கூட்டிய திட்டமிடல்களை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நிர்வாக தவறுகள் ஏற்பட்டால் நாடு மீண்டும் ஒரு மனிதாபிமான மற்றும் பொருளாதார அதிர்ச்சியை சந்திக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். போர்வரும் ராணுவ இலக்குகளை தாண்டி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதைகளை நோக்கி நகர்ந்துள்ளமை கவலைக்குரியது என்றும் இது இலங்கை போன்ற நுகர்வு நாடுகளில் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஒரு பேரழிவாக உருவெடுக்கக்கூடும் என்று நாமல் ராஜபக்ச எம்பி மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் காரணமாக மார்ச் மாத இறுதியில் சீனாவுக்கான தனது உயர்மட்ட விஜயத்தை சுமார் 1 மாதம் தாமதப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாங்கள் அதை 1 மாதம் அல்லது அதற்கு மேல் தாமதப்படுத்துமாறு கூறியுள்ளோம் என்று வெள்ளை மாளிகையின் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். போரை மேற்பார்வையிட அவர் தொடர்ந்து இருப்பது முக்கியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற இருதரப்பு கடைசி நேரடி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ட்ரம்ப் மற்றும் சீன தரப்பு இடையேயான சந்திப்பு மார்ச் 31 முதல் 2 வரை நடைபெறவிருந்தது. எனினும் ஈரான் போரானது ட்ரம்பின் பிற வெளியுறவு கொள்கை முன்னுரிமைகளின் பெரும்பாலானவற்றை மறைத்துவிட்டது. தீவிரமடைந்து வரும் மோதல் மற்றும் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் இடையூறுகளை கொண்டுள்ளது. இது அமெரிக்காவின் விலைகளை உயர்த்தும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. தென்சீன கடல் பகுதியில் உள்ள ஸ்கார்பாரோ ஷால் தீவு தங்களுக்கு சொந்தமானது என்ற சீனாவின் வாதத்தை பிலிப்பைன்ஸ் அரசு திங்கட்கிழமையன்று அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தூதுவர் ஒருவர் முன்னதாக இந்த தீவு தங்களுக்கு சொந்தமானது அல்ல என்று ஒப்புக்கொண்டதாக மணிலாவில் உள்ள சீன தூதரகம் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பிலிப்பைன்ஸ் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர், கடல்சார் மற்றும் எல்லை உரிமை கோரல்கள் சர்வதேச சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டவை. அவை ஒருதலைப்பட்சமாக பிரகடனங்கள் மூலமாகவோ அல்லது சமூக வலைதள பதிவுகள் மூலமாக தீர்மானிக்கப்படுவதில்லை என்று கடுமையாக சாடியுள்ளார். மேலும் ஸ்கார்பரோ சோல் மற்றும்
இருந்தாலும் ஸ்பார்ட்லி தீவு கூட்டங்கள் மீது பிலிப்பைன்ஸுக்கு பிடிக்க முடியாத மற்றும் நீண்டகால இறையாண்மை இருப்பதாக அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் கடற்கரையிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தீவு அந்த நாட்டு பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்குள் அமைந்திருந்தாலும் தற்போது சீனாவின் கடலோர காவல்படையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மீன்பிடி வளம் மற்றும் முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதைகளுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த தீவுக்கான இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகின்றது. கடந்த சில ஆண்டுகளாக பிலிப்பைன்ஸ் கப்பல் மீது சீனா தண்ணீரை பீச்சி அடிப்பது மற்றும் விநியோக பயணிகளுக்கு இடையூறு விளைவிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக பிலிப்பைன்ஸ் குற்றம் சாட்டியும் வருகின்றது. 2016ஆம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தென் சீன கடலில் சீனாவின் உரிமை கோருவதற்கு எந்த சட்டப்பூர்வ அடிப்படையும் இல்லை என்று கூறப்பட்ட போதிலும் சீனா அதனை தொடர்ந்து புறக்கணித்து வருவது பிராந்தியத்தின் பதற்றத்தை அதிகரித்து வருகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பொறுப்பற்ற ராணுவவாதம் குறித்து ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானிய தூதுவர் அலி ஃபஹ்ரைன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உரையாற்றிய அவர் ஈரான் ஒருபோதும் அச்சுறுத்தலுக்கோ அல்லது சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கோ பணியாற்றுகின்ற திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரானின் தற்போதைய மிக அவசரமான மனித உரிமை பிரச்சினை என்பது தொடர்ச்சியான ராணுவ தாக்குதல்களால் 90 மில்லியன் மக்களின் உயிருக்கு ஏற்படும் அச்சுறுத்தலாகவே சொல்லப்படுகிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி மோதல் தொடங்கியதிலிருந்து இதுவரை 1300க்கு அதிகமானோர் உயிரிழந்தும் இருக்கின்றார்கள். 7000க்கு அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். எனினும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பு வேண்டுமென்றே பொதுமக்கள் மற்றும் கலாச்சார தளங்களை இலக்கு வைப்பது அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இத்தகைய பொறுப்பற்ற ராணுவ நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் கண்டு காணாமல் இருப்பது ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக இருக்கின்றது. இந்த அலட்சிய போக்கு தொடர்ந்தால் இந்த பாதிக்கப்படும் கடைசி நாளாக ஈரான் இருக்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இத்தகைய இக்கட்டான சூழலில் ஈரான் சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று கேள்விகள் எழுப்பிய ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானிய தூதுவர் அலி ஃபஹ்ரைன் அச்சுறுத்தலுக்கு தனது நாடு ஒருபோதும் தலைவணங்காது என்பதை உறுதிபட குறிப்பிட்டுள்ளார். செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி சவாலை முறியடிக்க வீட்டிலிருந்து வேலை வெளியாகும் பல முக்கிய தீர்மானங்கள். நாட்டில் மின் விநியோகத்தில் சிக்கல் ஏற்படுமா? எரிசக்தி அமைச்சு விளக்கம். அரிசி விலையில் மாற்றமா? வெளியான அதிரடி அறிவிப்பு. வாரந்தோறும் புதன்கிழமை அரசு விடுமுறை. இலங்கைக்கு மீண்டும் ஒரு பொருளாதார அதிர்ச்சி. எரிபொருள் விலையில் நேரடி தாக்கம். ஈரான் போருக்கு மத்தியில் உற்று நோக்கப்படும் டிரம்பின் சீன விஜயம். தென் சீன கடல் விவகாரம். சீனாவின் உரிமை கோரல்களை நிராகரித்த பிலிப்பைன்ஸ். 90 மில்லியன் மக்களின் உயிருக்கு ஆபத்து. ஈரானிய தூதுவர் கண்டனம். இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.